ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேலைவாய்ப்புக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கு ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது 15/5/2026. ஸோ 5வது மாதம் தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/6/2026ங்க. அதுக்குள்ளே இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 19,900 வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி மொத்தமாக 11,127 வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. விரைவில் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்போ நம்ம சேனலில் வீடியோ போடலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி. ஸோ இப்போ இந்த வேலைக்கு பேசிக்காக என்ன தகுதி அதை பற்றி பார்க்கலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி OBCக்கு 500 ரூபா, மற்றபடி SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. ஆன்லைன் மூலமாக தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாமினேஷன் அதாவது CBT 1 எக்ஸாம், CBT 2, அப்புறம் CBAT எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 5 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க. முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 1 வைக்கிறாங்க. இதில் மொத்தமாக 60 நிமிஷம் எக்ஸாம், அதாவது 60 நிமிஷம் எக்ஸாம் நடக்குது. 75 மதிப்பெண் இருக்கும். 75 கொஷின்ஸ், 75 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி டாபிக் என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் போன்ற சிலபஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு CBT 2 இருக்க போது, அதாவது CBT 1ல் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக CBT 2க்கு வந்து போவீங்க. CBT 2 வந்து பாருங்கள், பார்ட் A வந்து உங்களுக்கு 100 கொஷினும், பார்ட் B வந்து 65 கொஷினும் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான சிலபஸை நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த CBAT அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை இதிலே கொடுத்துரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான, இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணிவிட்டு ITIயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட், அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரேட்டர், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இந்த மாதிரி. ஸோ 10th முடிச்சுட்டு ITIயில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ITI முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி ஒவ்வொரு RRB zone வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டுங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸை கொடுத்து நம்ம சேனலில் இன்னொரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். அதில் வந்து மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.